அகாடமியிலேருந்து உங்களுக்காக வாரம் ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா 3 விதமான டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீட்டுன்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹீட்டுன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஹீட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஓகே, ஸோ ஹீட் இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி அப்படிம்பாங்க. ஸோ ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்மளுக்கு காமனாக தெரியும், எப்பயுமே ஹையர் பிளேசஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியானது எப்பயுமே லோயர் பிளேசஸை நோக்கி என்னாகும், ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து நேச்சுரலாகவே டெம்பரேச்சரானது ஹையர் பிளேஸ்லேருந்து லோயர் பிளேஸுக்கு என்னாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த எனர்ஜிங்கிறது எதை பற்றி டினோட் பண்ணுறாங்கன்னா தெர்மல் எனர்ஜி. ஸோ என்ன எனர்ஜினா thermal energy. So heat transfer is nothing but the movement of thermal energy from higher places to lower place. So புரியுதாங்க? So heat transfer na enna? Heat transfer is the technique used to measure the or movement of thermal energy from higher places to lower place. Okay வாங்க. இப்போ thermal energy என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ thermalனா என்ன? So thermal na enna? Thermal is nothing but the measure of temperature movement. Okay, thermal is nothing but temperature. Okay, so temperature ingara ஒரு ஃபேக்டர் மெஷர் பண்றது தான் thermal அப்படிம்பாங்க. இப்போ thermal na enna? Thermal is nothing but the measure of temperature movement. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் மூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் என்னதுன்னா தெர்மல் எனர்ஜின்னு என்னன்னு பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சர்னா என்ன? இதோட யூனிட்ஸ் என்ன? டிகிரி செல்சியஸ் ஆர் டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் கெல்வின். ஓகேங்க. ஸோ இதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் ஆர் யூஸ்டு ஃபார் ஒன்லி தெர்மல் எனர்ஜி மூவ்மெண்ட் ஆர் தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஹீட் என்னன்னு சொல்லலாம், நம்ம தெர்மல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷனுங்கிறது த மூவ்மெண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் என்னதுங்க தெர்மல் எனர்ஜி டெம்பரேச்சர் வந்து ஹாட், கோல்டுன்னு இருக்குது. ஸோ ஹாட் அண்ட் கோல்டுன்னு இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர்னு என்னென்னா டெம்பரேச்சர் இஸ் த மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் யர் பாடி. ஸோ ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஹாட்டான டெம்பரேச்சர் என்ன, இல்லை கோல்டான டெம்பரேச்சர் என்ன, அதை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா பை யூசிங் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின். ஓகேங்க. The movement of thermal energy, ஓகேண்ணா, from one particle to another particle within close contact. ஓகேங்க. அதாவது கண்டக்ஷனுங்கிறது இப்படி இருந்தால் இதை ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 மாலிகுலையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு மாலிகுல், இது செகண்ட் மாலிகுல். ஸோ 2 மாலிகுலையும் நான் ஜாயின் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாலிகுலோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது டெம்பரேச்சரோட மாலிகுல் வந்து ஒரு 20 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாலிகுலோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ, 50. ரெண்டாவது மாலிகுலோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 20. இப்போ ஹையர் மாலிகுலேருந்து லோயர் மாலிகுலுக்கு வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த தெர்மல் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மாலிகுலும் செகண்ட் மாலிகுலும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்குது. அப்போ இந்த டைரக்ட் கான்டாக்ட்னால ஹையர் மாலிகுலேருந்து லோயர் மாலிகுலுக்கு அந்த டெம்பரேச்சர் ஆனது மூவ் ஆகும். ஸோ அதுதான் இதுதான் கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் ஒன்லி டேக்ஸ் பிளேஸ் சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸில் மட்டும்தான் கண்டக்ஷன் நடக்கும். ஓகே, புரியுதாங்க? அதுக்கப்புறம் கன்வெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்வெக்ஷனுங்கிறதும் அதே சேம் தான். கன்வெக்ஷனும் என்ன தான் நடக்கணும், தெர்மல் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கண்டக்ஷன் என்னன்னு சொன்னேன்,
ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது ஹையர் மாலிகுல்லேருந்து லோயர் மாலிகுலுக்கு தெர்மல் எனர்ஜியானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரெண்டுமே டைரக்ட் கான்டாக்டில் இருந்ததுன்னா அது வந்து கண்டக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கண்டக்ஷன் எதில் நடக்கும்? ஒன்லி சாலிட்ஸில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து ரெண்டாவது கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் எப்படி நடக்கும்னா பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ கண்டக்ஷன் எப்படி நடக்குதுன்னா பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா டிஸ்டன்ஸ். கண்டக்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன நினச்சிருவாங்கன்னா பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதுனா என்னதுங்க? அது முன்னாடி கன்வெக்ஷன் அனுப்பும். இப்போ கண்டக்ஷன் எதில் நடக்கும்? கண்டக்ஷன் இஸ் ஒன்லி டேக்ஸ் பிளேஸ் இன் சாலிட்ஸ். ஆனால் கன்வெக்ஷன் எதில் நடக்கும்னா கன்வெக்ஷன் இஸ் ஒன்லி கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் அல்லது இஸ் பர்ஃபார்ம் இன் ஒன்லி ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸில் மட்டுமே எது நடக்குதுன்னா கன்வெக்ஷன் நடக்கும். ஓகே, ஃப்ளூயிட்ஸ்னு என்னென்னு பார்ப்போம்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து கேஸஸாக பிடிக்கலாம், அதுக்கப்புறம் லிக்யூட்ஸாக பிடிக்கலாம். ஸோ கேஸஸ் லிக்யூட்ஸை வந்து எதுக்குள்ளே வரும்? ஃப்ளூயிட்ஸ்குள்ளே வரும். இப்போ பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ விறகு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ன் பண்ணுறோம். எதை? இந்த சிலிண்டரை வந்து பர்ன் பண்ணுறோம். இந்த சிலிண்டருக்குள்ளே என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. அப்போ வாட்டர் வந்து என்ன ஆகும்? ஹீட் ஆகும். ஓகேவாங்க. இப்போ என்னன்னு சொல்கிறேன்னா பல்க் மோஷன் என்னன்னு சொல்ல போகிறேன். ஓகேவாங்க. ஏன்னா கன்வெக்ஷன் வந்து ஒன்லி டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம ரெண்டு கைண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேஸஸ், ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லலாம் லிக்யூட்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு லிக்யூடு பார்க்கலாம், அடுத்து வந்து கேஸ் பார்க்கலாம். இப்போ லிக்யூட்ஸ்னால் என்னென்னா இப்போ வாட்டரை வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே ஊற்றி அதை வந்து என்ன பண்ணுறோம்? பர்ன் பண்ணுறோம். அப்போ பர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மட்டும் ஹீட் ஆகும். அப்போ ஒரு மாலிகூல் ஹீட் ஆகுதுன்னா என்ன ஆகும்? அதோட டென்சிட்டி குறையுதுன்னு அர்த்தம். இஃப் த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் ஹீட்டட் மீன்ஸ் தட் ஆட்டோமேட்டிக்கலி the density of the molecule is reduced and the kinetic energy of the molecule increased. ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது. ஓகே, ஒரு வுட் இருக்குது. ஒரு வுட்டு காற்றடிக்கிறப்ப பறக்குமா? பறக்காது. ஏன்னா அதோட டென்சிட்டி அதிகம். இப்போ அந்த டென்சிட்டியை குறைக்கணும்னா அந்த மரக்கட்டையை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எரிக்கணும். இப்போ எரிச்சா என்ன ஆகும்? அது வந்து என்னவா மாறிடும்? டஸ்ட்டாக மாறிடும். இந்த டஸ்ட்டு வந்து என்னன்னா காற்றுல ஈஸியாக பறந்துடும். ஸோ ஒரு மாலிகுலை வந்து நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அதோட டென்சிட்டி குறையும். அந்த டென்சிட்டி குறையிறதுனால அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ அதோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்? மேல் நோக்கி வரும். அப்போ இந்த டென்சிட்டி குறையிறதுனால இந்த மாலிகூல்ஸ் மேலே போகுமா? அப்போ மேலே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா பண்ணுங்க, இதுதான் ஃபஸ்ட்டு மாலிகூல். இந்த ஃபஸ்ட்டு மாலிகூல் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ஆன பிறகு இதோட டென்சிட்டி குறைய இது மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஹையர் டென்சிட்டி வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்? அப்போ கீழே வரும். அப்போ இது ஹீட் ஆகும். அப்போ அப்படியே இப்போ மேலே போகும். அதுக்கப்புறம் இந்த மூணாவது மாலிகூல் வரும். இந்த மூணாவது மாலிகூல் ஹீட் ஆகிறப்ப மூணுமே மேலே வரும். இது மாதிரி கண்டினியூஸாக எல்லா மாலிகூல்ஸுமே அதோட டென்சிட்டியை வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அட்டைன் பண்ண பிறகு இஃப் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல் மாலிகூல்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, இஃப் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல் மாலிகூல்ஸ் அட்டைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டேஜ் தென் த வாட்டர் பிகம்ஸ் பாயிலிங். எப்போ வாட்டர் பாயில் ஆகுதுன்னு புரியுதாங்க? இப்போ எல்லா மாலிகூல்ஸும் டென்சிட்டி வந்து லெஸ் ஆன பிறகு இனிமேல் வாட்டர் மாலிகூல்ஸை வந்து ஹீட் பண்ண அளவு இல்லாத வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்தால், அதாவது என்னன்னா எல்லா வாட்டர் மாலிகூல்ஸுமே நம்ம ஹீட் பண்ண பிறகு அந்த இடத்துல எந்த ஒரு வாட்டர் மாலிகூல்ஸும் இல்லைன்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஆயிரும். அப்போ என்ன நடக்குதுன்னா பாயிலிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கன்வெக்ஷன். எப்படி நடக்குது? டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஸோ இது பேர் தான் பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது பேர் தான் என்னதுன்னா பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இப்போ ஃப்ளூயிடில் இப்போ என்ன பண்ணுறோம்? லிக்யூடுக்கு பார்த்துட்டோம்னாங்க. இப்போ கேஸுக்கு பார்க்குறோம். இப்போ கேஸுக்கு பார்க்கும்போது இப்போ இது வந்து ஒரு லைட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து லைட்டர். இந்த லைட்டரை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ என்னோட ரைட் ஹேண்டை வந்து லைட்டருக்கு டச் பண்ண என்னதுன்னா கண்டக்ஷன். ஆனால் டச் பண்ணாமல் சம் டிஸ்டன்ஸை வச்சுட்டேன். இப்போ இது பேர் என்னது? என்னோட ரைட் ஹேண்ட். இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் லைட்டர்னு வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்டை வந்து நான் ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ லைட்டருக்கும் ரைட் ஹேண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. ஓகேங்க. ஸோ இந்த கேப்பில் என்ன ஆகும்? ஏர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஏர் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ லைட்டரில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து எதுக்கு
போகும்? ஏருக்கு போகும். அப்போ ஏரில் இருக்கிற அந்த ஏர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்? என்னோட கையை வந்து டச் ஆகும். அப்போ அந்த ஏர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? ஹீட்டாக இருக்கும். ஏன்னா டென்சிட்டி லெஸ் ஆகுதுன்னா அந்த மாலிகூல்ஸோட ஹீட் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதோட ஹீட்டை வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்? ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுவும் என்னென்னா கன்வெக்ஷன். புரியுதாங்க? லைட்டருக்கும் ஹேண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து ஏர் மாலிகூல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஏர் மாலிகூல்ஸ் எப்படி ஹீட் ஆகுதுன்னா அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை எது அப்சார்ப் பண்ணுது? ஏர் மாலிகூல்ஸ் அப்சார்ப் பண்ணுது. அப்போ ஏர் மாலிகூல்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுனால அது டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுறதுனால கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால என் ஹேண்ட்லேருந்து டச் ஆகும்போது இதோட ஹீட்டை நான் லைட்டில் டச் பண்ணாமையே ஃபீல் பண்ணுறேன்னா சரி, இது பேர் தான் கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் takes place due to the bulk motion of fluids. அடுத்து radiation. So radiation takes place only to the EM waves. So EM wavesனா electromagnetic waves. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. ஸோ ரேடியேஷன்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரேடியேஷன் மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு மீடியமே தேவையில்லை. தேர் இஸ் நோ மீடியம் ரெக்யர்ட் ஃபார் ரேடியேஷன். அதாவது இப்போ கண்டக்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவைணும்? சாலிடுங்கிற ஒரு மீடியம் வேணும். கன்வெக்ஷனுங்கிறதுக்கு என்ன ஒரு மீடியம் வேணும்? ஃப்ளூயிடுங்கிற ஒரு மீடியம் வேணும். அந்த ஃப்ளூயிடுங்கிறது 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்கிறாங்க? லிக்விடுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு சொல்கிறாங்க? கேஸஸ்ங்கிறாங்க. ஆனால் ரேடியேஷனுக்கு வந்து எந்த ஒரு மீடியமே தேவையில்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்லைட். இப்போ சன்லேருந்து நம்மளுக்கு என்ன வருது? ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. அந்த சன்லேருந்து எப்படி ஹீட் வந்து பூமிக்கு வருதுன்னா டியூ டு தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேங்க. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா டியூ டு த ரேடியேஷன். ஓகேண்ணா. அப்படின்னா எந்த ஒரு ஹீட்டும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு மீடியமும் இல்லாமல் ஹீட்டானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுக்கு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எப்படி நடக்குதுன்னா ரேடியேஷன். இப்போ நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு என்ன ஆகுது? ஹீட் ஆகுதுன்னு தோணுது. எப்படி ஹீட் ஆகுது? சூரியன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம மேலே படுது. எப்படி படுது? ரேடியேஷன் மூலமாக. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹீட்டானது கிடைக்கும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா பொருட்களுமே ரேடியேஷனை வந்து வெளியிடும். இப்போ நானும் என்கிட்டருந்து சம் கைண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியே போகுது. எப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணுறப்ப இப்போ கையை ஆட்டடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறேன். அப்படின்னா நானும் ஒரு ரேடியேஷனை வந்து இமிட் பண்ணுறேன். என்ன அது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால நானும் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை என்ன பண்ணுறேன்னா வெளியிடுறேன். ஆனால் என்னோட ரேடியேஷனை விட சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து அதிகம். ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ரேடியேஷன் வந்து எதுக்கு அதிகப்படியான ஹீட் இருக்கோ, அதாவது which object contains maximum amount of radiation, it will be higher in position அல்லது it will be the source for radiation. ஓகேங்க. இப்போ நீங்கள் இந்த சாக் பீஸ் இருக்கா, இந்த சாக் பீஸும் ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணுது, நானும் ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணுறேன். ஆனால் இந்த சாக் பீஸை விட என்னோட ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க? ஐ எம் த ரேடியேஷன் சோர்ஸ். இப்போ இந்த சாக் பீஸ் இருக்குது, நான் இருக்கேன், சன் இருக்குது. இப்போ என்னை விட இந்த சாக் பீஸ் கம்மியான ரேடியேஷன் எமிட் பண்ணும். அப்போ சூரியனை விட நான் வந்து கம்மியான ரேடியேஷனை எமிட் பண்ணுவேன். ஆனால் சூரியன் தான் இந்த இடத்துல என்னதுங்க? ரேடியேஷன் சோர்ஸ். அப்படின்னா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, எல்லா மீடியம்ஸுமே ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரேடியேஷனை இமிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்க. ஸோ த ரேடியேஷன் வில் பி ஸ்டாப்டு அட் ஒன்லி இன் த பாயிண்ட் ஆஃப் ஜீரோ அப்சல்யூட் temperature or absolute zero temperature. ஓகேங்க. ஸோ absolute zero temperature the radiation will be zero. ஸோ அது வரைக்கும் எல்லாமே ரேடியேஷன், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் ரேடியேஷன். ரேடியேஷன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக ஹீட் எனர்ஜி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஸோ இதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய கன்வெக்ஷன் ரேடியேஷன். ஸோ இது நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது ரேடியேஷன்னா என்ன, கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன்னா என்ன, இது வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி டேஷ் மீடியம்ஸ். A solid, B liquids, C gases, D all of the above. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் எங்கே நடக்கும்? ஸோ கன்வெக்ஷன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டேஷ் ப்ராசஸ்
is going to be performed in liquids. Gas process is going to be performed in liquids. A. Conduction. B. Convection. C. Radiation. D. All of the above. So liquids அது எதில் நடக்கும்? கன்வெக்ஷனில் தான் நடக்கும். ஸோ லிக்விட்ஸ் வந்து எதில் வரும்? ஃப்ளூயிட்ஸில் வரும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து எதுவாக பிரிச்சிருப்பாங்க? கேஸஸ் ஆர் எதுன்னு பிரிச்சிருப்பாங்க? லிக்விட்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ளூயிட்ஸில் வந்து ஃப்ளூயிடில் நடந்தாலும் அது பேர் கன்வெக்ஷன் தான், கேஸஸில் நடந்தாலும் அது பேர் கன்வெக்ஷன் தான், ஃப்ளூயிடில் நடந்தாலும் அது பேர் கன்வெக்ஷன் தான். ஸோ மூணுலேயுமே ஃப்ளூயிடு, லிக்யூடு, கேஸுன்னு கொடுத்தாலும் அது வந்து எதில் தான் நடக்கும்? கன்வெக்ஷனில் தான் நடக்கும். ஸோ கேஸ் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி பர்ஃபார்ம்டு ஒன்லி இன் லிக்யூட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதோட ஆப்ஷன் பேர் வந்து கன்வெக்ஷன். அடுத்து மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டேஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்பாங்க. ஏ கண்டக்ஷன், பி கன்வெக்ஷன், சி ரேடியேஷன், டி ஆல் ஆஃப் த எபோவ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ரேடியேஷன். அதாவது ரேடியேஷன் ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் வந்து சி ரேடியேஷன். இப்போ நாலாவது கொஸ்டின் டி. ஸோ பல்க் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் only takes place in gas process. Question புரிஞ்சுக்கோங்க. Bulk motion of fluids only is going to be takes place gas motion of fluid, gas motion of process. A conduction, B convection, C radiation, D all of the above. So the option என்ன? Bulk motion of fluids எப்பவுமே எங்க தான் நடக்கும்? Convection. So option B convection தான் கரெக்ட். So இது நாலு வரைக்கும் பார்த்துட்டாங்க. So இப்போ அஞ்சாவது கொஸ்டின், heat transfer is also called as DAS அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் A thermal energy transfer, ஆப்ஷன் B chemical energy transfer, ஆப்ஷன் C mechanical energy transfer, ஆப்ஷன் D all of the above. ஸோ ஆல்ரெடி சொல்கிறேன், ஹீட் வந்து என்னன்னு சொல்கிறேன்? ஹீட் இஸ் நத்திங் பட் த மெஷர் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்? இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து என்னதுங்க? தெர்மல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நான் சொல்கிற கான்செப்ட் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் கிளாஸஸ்.